வணக்கம் இடம்பலம் நேயர்களே. மீண்டும் கிஷோர் கே சாமி அவர்கள் இன்றைக்கி ஒரு அமர்வில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தன்னுடைய சிறை அனுபவங்களை பற்றி நம்ம கிட்ட இருந்தார். 2 பார்ட்டாக நம்ம வந்து அதை பிரித்து விட்டுருக்கோம். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் யாரும் சிறையை பற்றி வந்து பகிராத விஷயங்கள்லாம் வந்து பகிரப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கரண்ட் டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 4-5 விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். நான் ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக இருக்கீங்களே? ஆமாம், 2 நாள் பிரேக்கா? எங்கே போனீங்க? அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவா? அது வீடியோவே போட்டிருக்கேன். நான் போட்டிங்கல்ல? பாண்டிச்சேரியில் இருந்தேன் 2 days அப்படின்னு. ஓகே, மச் நீடட் பிரேக். அஃப்கோர்ஸ் அதே நேரம் திரும்பி புக்ஸும் கைமா தான் உட்காந்துருவீங்க. பட் இருந்தாலும் மச் நீடட் பிரேக். எனக்கு ஆனால் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக வந்து சென்னையை விட்டு தாண்டதுக்கு வந்து எனக்கு நான் உங்களை நீங்கள் வரேன்னு சொன்னீங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் யூஸ்வலி யூ வில் ஜாயின் அப்படிலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இன்ஃபேக்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் பாரு சொன்னோம், வரவே இல்லை. பற்றியா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி 2-3 இடத்துல வேலை பண்ணிட்டு இருக்குங்க. பாவங்க. சொன்னீங்க நீங்கள் 3 வீடியோ 4 வீடியோ அது மாதிரி போயிட்டு இருக்கு. ட்விட்டர்லேயே குடிகொண்டு இருக்கிறவர் நீங்கள். காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் ட்விட்டர் தான். அதில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்து பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம பர்டிகுலராக அந்த இன்சிடென்ட்டோட ஆளை பற்றி பேசாமல் அந்த சோஷியல் இஷ்யூ பற்றி பேசலாம். ஏன்னா சீப்பான விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்றதுல ரொம்ப முடிவோடு இருக்கும். ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவரோட பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லீக்டு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பிரச்சனை இதில் என்ன அப்படின்னா, வீடியோ வந்துதா, லிங்க் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பகிரணும்னா கீழே வந்து டாட் வைங்க, அதன் மூலியமா வந்து உங்களோட டிஎம்ல வந்து அந்த வீடியோ அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெண்ணோட வீடியோ இருந்தால் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னொரு யூடியூபர் பைக்கில் வந்து போவார், அவரோட வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உண்மைத்தன்மையெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. என்னோட பிரச்சனை இன்னைக்கு என் மைண்டில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளோ மற்றவங்களோட ப்ரைவேட் வீடியோலாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை பார்க்கறதுக்கு வெறிகொண்டு அலைகிற அந்த மனநிலை, சரி என்னையும் சேர்த்தே வச்சுக்கலாம், நான் வந்து உத்தரமாக அந்த மாதிரி பேசுகிறோம்ல, அந்த மனநிலை இது ஒரு சோஷியல் இஷ்யூவா இல்லைங்க காலம் மாறிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றுட்டு தான் ஆகணும். நீங்கள் இதில் 2 ஆஸ்பெக்டையும் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்துட்டு தங்களுடைய கதாநாயகனை வந்து திரையில் தேடிக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்களுடைய கதாநாயகர்களை இன்ஸ்டாகிராம்லேயும் மற்ற அந்த ஷார்ட் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கதாநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி, அதாவது இவர்கள் ஒரு வீடியோ போடுறாங்கனாக்கா அது ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன்னு பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அங்கே வந்துட்டு அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதும் அதிகரிக்குது. அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து கொள்ளக்கூடிய, முழுசாக கிரகிச்சிக்கக்கூடிய இடத்துல அவங்க கிடையாது. பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் என்ன பெரிய மெச்சூரிட்டி இருக்கும். பிடிஎஃப் வாசன் ஒரு பையன் எடுத்தீங்கன்னா என்ன பெரிய மெச்சூரிட்டி இருக்கும் அந்த பையனுக்கு. சடன் ஃபேம், மணி, இது எல்லாமே வருது அப்படின் பொழுது அதில் வந்துட்டு உங்களுக்கு யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ரெஸ்பான்சிபிலி ஹேண்டில் இட். அவனுக்கே புரியாது இது அவனுடைய செயல் இப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதே அவனுக்கு புரியாத ஒரு ஏஜ் தான் அது. அப்படின்னும் பொழுது இதை வந்து ரொம்ப சொசைட்டி தான் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர், அந்த இன்ஃப்ளூயன்சருடைய பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்க்கு கூப்பிட்றாங்க. இதிலே ரொம்ப பேட் கல்ச்சர். இந்த காலேஜஸ்க்கு கூப்பிட்றது, காலேஜஸில் சினிமா பாட்டை பாட விடுறது. யூ மே கால் மீ, என்ன நீங்கள் கன்சர்வேட்டிவ்னு சொல்லுங்கள், பூமர்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், பட் ஐ எம் அப்போஸ் டு இட். இல்லை நீங்கள் மட்டும் இல்லை, பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒரு கல்வியாளர், அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதித்திலிருந்து நிறைய காணொலிகள் பதிவிந்தார். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து பூமர் இல்லை, கரெக்டான விஷயம் தான். ஏன்னா காலேஜுக்குள்ளே கல்விக்கூடம் என்பது கல்விக்கூடம் தான். இந்த இடத்துல நீங்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை, கலை நிகழ்ச்சிகள்ங்கிற பெயரில் நீங்கள் செய்கிறதை ஏற்றுக்க முடியாது. 2வது, இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் அரசியல்வாதிகளை அனுமதிப்பதும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாது. அது சீமானாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எக்ஸ்வைசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே போய் அரசியல் பேசுகிற பேர் வழின்ட்டு எங்கேயாவது மத தலைவர்கள் அவங்களே கூட கூப்பிடக்கூடாது. மத தலைவர்கள் அதான் சொல்கிறேனே, அது வந்து இந்த காலேஜுடைய அஃபினிட்டியை பொறுத்தது. அதாவது
இப்போ கிறிஸ்டின் காலேஜஸ் இருக்கலாம், அங்க ஃபாதர் வேற இருப்பாங்க. அது மாதிரி இப்போ ஹிந்து காலேஜஸ் இருக்கலாம், அங்கே வந்து இப்போ ராமகிருஷ்ண மட்டம் நடத்துகிறாங்கன்னா அவங்க தடுக்க முடியாது. நியூ காலேஜ்லாம் அப்படிதான் தடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஐகான்ஸ் உருவாகிறாங்க இல்லையா, அதாவது இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறது, இதில் ஃபேமஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்க்ரீன் இஸ் டிஃப்ரெண்ட், ரியல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். அது தெரியறதுக்கு அந்த இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு பெரிய ஃபேன் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் காலேஜில் தான் டீன்ஸ் எல்லாமே க்ரஷ் மாதிரி போய் விழுது. அந்த காலத்தில் 70ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கமலஹாசனுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோ. அதுக்கு முன்னாடி ஜெமினி கணேசன், கமலஹாசன், அப்புறம் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திரையோடு முடிஞ்சிருது. உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி கிடையாது. வேறு இங்கே வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்குது. அப்போது என்னன்னா தேர் இஸ் இவங்களுடைய வயசு அதோடைய ரிப்பர்கஷன் தெரியாமல் சில தவறுகள் ஆர் சில சேர்க்கைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அது ஒரு வீடியோ வருதுன்னு வைங்க, இந்த வீடியோவை வந்து சர்க்குலேட் பண்ணுறது அப்படின்றது என்னை பொறுத்திருக்கேன் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இன்ஃபேக்ட் கேடி ராகவன் சம்மந்தமாக அந்த வீடியோ வந்து நான் வந்து ஐ வாஸ் புழல் பிரிசனில் இருந்தேன். நான் இப்போது அந்த தகவலை சொன்னாங்க. இப்போ நானாக இருந்தால் அதை ஹவ் ஐ வுட் ஹேண்டில்ட் இட், நான் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே. ஒன்று இது என்னோடய வீடியோ இல்லைன்னு டினையல் மூடுக்கு அவர் போகிறாரு, அது வேறு விஷயம். பட் நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னா அது எனக்கும் இன்னொருத்தருக்குமான பர்சனல் வீடியோ. ப்ரைவேட் சேட் அப்படின்றது என்னங்க, பை த நேம் இட் செல்ஃப் இட் இஸ் ப்ரைவேட், தனிப்பட்டது தான் அப்படின்னும் பொழுது நீ ஏன் அதை பகிர்ற? அலுவலகத்திலோ இல்லை ஒரு பார்ட்டி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்லேயோ கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்களை ஆர் ஆண்களை நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறீங்க, முறைகேடாக பயன்படுத்துகிறீங்கன்னா யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் அப்படின்ட்டு அது பார்டர் ஆகும். அந்த இதுக்கு அது பார்டர் ஆகும். பட் அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டே வராத நிலையில் நீங்கள் இதை வந்து பரப்புறது அப்படின்றது ஃபண்டமெண்டலி ஐ எம் அகெயின்ஸ்ட் இட். அவன் தனிப்பட்ட விதத்தில் ப்ரைவேட் சேட் பண்ணுறான். உங்களுக்கு அந்த லேடிக்கு தேவைப்படுது, இவனுக்கு தேவைப்படுது, ரெண்டு பேரும் ஆர் ஷேரிங் தேர் ப்ரைவேட் மூமெண்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ். நமக்கு என்ன இதில் ஏன் சமூகம் அதில் நுழைய வேண்டும், நுழைத்து கொள்ள வேண்டும்? எதனால் கேடி ராகவன் ரிசைன் பண்ணணும் அவனோட போஸ்ட்டை? நாட் ரிக்வயர்ட். இதில் ஆனால் சின்ன வித்தியாசம், ஒரு பெண் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு ஒருத்தர் பேசுகிறாங்க, கேடி ராகவன் விட்டுருங்க இல்லை இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாரையும் விட்டுருங்க, பேசுகிறப்போ சாதாரணமாக பேசிகிட்டே இருப்போம், டக்குன்னு ஒரு தன்னுடைய வந்து ப்ரைவேட் பார்ட்ஸை ஃப்ளாஷ் பண்ணுறாரு, அசிங்கமாக இது பண்ணுறாருன்னா அப்போ அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நிலையில் கண்டிப்பாக இது வேற ஒரு டிமென்ஷன். ஏன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு அப்யூஸ். கம்ப்ளைண்ட்டே வரலன்ற நிலையில் ரெண்டு பேர் வந்து அவங்களுக்குள்ள தனிமையில் இருந்துக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் ஒழுக்கக்கேடுன்னு சொல்லுவீங்க, இல்லை இதை எப்படி நீங்கள் வந்து தவறுன்னு சொல்லுவீங்க? அது அவங்களுடைய தேவைகள், ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கலாம்ல. அது எப்படி நீங்கள் தேர் பாடிலி நீட்ஸை வந்து நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? அண்ணாதுரை சொன்னது போல தான், ஒரு நடிகையுடன் தொடர்புன்னும் பொழுது ரொம்ப அவர் சொன்னதாக சொல்லப்படுகிறது. என்னென்னா அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அப்படின்ட்டு. அவர் சொன்னது தான் அவர் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அவர் சொன்னார் சொல்லலைன்றதை விட நான் க்ரக்ஸுக்கு போகிறேன். கரெக்டு தானே? நீ ஓகே, நீங்கள் சமூகத்தில் பத்தினி அப்படின்ற டேர்ம் வந்து அது வந்து முற்போக்கா இப்படி பிற்போக்கா இப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் போகலாம். அவர் சொன்ன காலகட்டம் 1950s 60s. அந்த காலகட்டத்தில் என்ன சூழல் இருந்திருக்குன்றதை பாருங்கள். அதில் அவர் பேசுனது சரிதான். இப்போ நான் கேட்குறது என்னென்னா ரெலவெண்ட்டு தானே, அந்த கண்டென்ட் ரெலவெண்ட்டு தானே. அவனுக்கு தேவை இருக்குது, அவன் போகிறான், தேவைப்படுதுன்னு நினைக்கிற பொண்ணு வந்து அவன்கிட்ட பேசுது, இல்லை உறவு கொள்ளுது, இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்க. ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் லீகல். நீ எப்படி வந்து ஜட்ஜ்மெண்டல் ஆகிற? நீ ஏன் ஜட்ஜ் பண்ணுறத? நீ அதுதான் நீ இறங்கி இதுதான் இப்படித்தான் நான் இருக்க வேண்டும், அப்படித்தான் நான் இருக்க வேண்டும், நீ வந்து எப்படி சொல்ல முடியும், முடிவு செய்ய முடியும்? அஃப்கோர்ஸ் ஹெல்த்தி கிடையாது. அதாவது ஒரு காலேஜில் இந்த மாதிரி சினிமா பாடல்களை பாட வைக்கிறது, இல்லை இந்த காலேஜஸில் இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது அப்படின்றது ஹெல்த்தி கிடையாதுன்றதை நானும் உடன்படுறேன். பட் தனிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன், இல்லை தனிப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வீடியோஸ், இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாத நிலையில், சம்மந்தப்பட்டவர்கள் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லாத நிலையில் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள்னு எடுத்துப்பீங்க ஒன்று. ரெண்டாவது, அப்படியே பாதிக்கப்பட்டிருந்தாலும் கன்சென்ஷுவலாக அவங்களும் தானே இந்த வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஃப் நாட் மோர், இல்லையா? அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை வந்து பெருசுப்படுத்துறது அப்படின்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான வீடியோஸை எனக்கு பார்க்கணுன்னு சொல்லி அலையிறது வந்து அசிங்கம்.
அதையும் கடந்து இது எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியான முட்டாள்தனமான நிலையில் நீ இருந்திருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் நீ என்ன பண்ணியிருக்கணும்? சரிங்க, எதிர்கொள்றது. அப்போ பப்ளிக் ஸ்பேஸ்க்கு வராத, உன்னை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, உன்னை அசிங்கப்படுத்துவாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கணும். உனக்குலாம் மெச்சூரிட்டி கிடையாது. ஆர் நாட் மெச்சூர் டு ஹேண்டில் அந்த ஃபேமையோ இல்லை அந்த ரீச்சையோ இல்லை அது கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜையோ ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை எனக்கு வந்து நான் வேறு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தேன்னாக்க நீங்கள் தான் காரணன்றது, இந்த மாதிரி பேசுகிறது. ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வந்து புரியுது இதில் இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னன்றது, எனக்கு புரியுது, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு மெச்சூரிட்டி இல்லை. இன்றைக்கி இருக்கிற சமூகத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோனை கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த மெச்சூரிட்டிக்கு எப்படி யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக, எஸ்பெஷலி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட் சமயத்தில் வந்திருக்க அந்த பாருங்க, ரொம்ப 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 தவறான ஒரு கரெக்டுங்க. இப்போ ஜெயமோகன் இருக்கார்ல, அவர் வந்து ரீசெண்டாக அவர் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறோன்றத தாண்டி அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கிற திருப்பி ஸ்க்ரீனில் கொண்டு போய் படிப்பை வைக்கிற அப்படின்னா அந்த படிப்பு அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாக அது மண்டைக்குள்ளேயே ஏறாமல் அவன் வெறும் திருப்பி அந்த கிளரிக்கல் ஜாப் கொண்டான ஆளாக தான் ஆகிறானே தவிர்த்து அவனால் ஒரு பெரிய கிரியேட்டராக ஆக முடியாது. ஆமாம். அண்ட் பியாண்ட் தட் நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, எத்தனை பேர் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க? இந்த குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கன்றது எத்தனை பேர் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க? எனக்கு தெரிந்து நான் ஒரு கேஸ் சொல்கிறேன். நான் அவன் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், அவங்க ஒய்ஃபும் வந்து ஒர்க் பண்ணுது எங்கேயோ. இந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அவசியம்னு சொல்லிட்டாங்க ஸ்கூல்ஸில், கொடுத்தே ஆகணும். இப்போ அடல்ட் சூப்பர்விஷனே இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் மொபைலை கொடுக்குறீங்க. நீங்கள் சைல்டு லாக் போடுறது இருக்கட்டும், இல்லை வேறு விஷயங்கள்லாம் இது பண்ணுறது, எதை பண்ணாலும் அதை மீறி வரதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலை. ஸோ யூ ஆர் ஆக்சுவலி அலோவிங் திஸ். அண்ட் இது எங்கிருந்து வருது தெரியுமா? அகெயின் ஐ எம் சேயிங் திஸ், தி பூமர்னு என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தொலைக்காட்சிகள் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு வீட்டோடைய ட்ராயிங் ரூம்குள்ளேயும் அப்படின்றதை கடந்து அது பெட்ரூம்குள்ளே போயிடுச்சு. எல்லா வீட்லேயும் கம்பல்சரியாக தொலைக்காட்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் பேரண்டல் சூப்பர்விஷன் அப்படின்றதே இல்லாமல் ஒரு சூழல் இருக்குல்ல, இருந்தாலும் அதை கடந்து நிறைய கண்டென்ட் இஸ் பீங் டெலிவர்டு. இதோடைய நீட்சி தான் இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டா இந்த இதிலலாம் போய் விளையாடுறது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோ டு இப்போ கமிஷனர் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸு, ஆயிரக்கணக்கில் கம்ப்ளைண்ட்ஸு எவ்ரிடே. இவன் என் ஃபோட்டோ மிஸ்யூஸ் பண்ணிட்டான், அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், இந்த கம்ப்ளைண்ட்ஸு. எக்கனாமிக் அஃபென்சஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா, செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்றது இன்னொரு பக்கம். அது வந்து அது ஈக்குவலாக இருக்குது. காவல்துறை எந்தளவு தான் மேனேஜ் பண்ணுவீங்க? திரும்ப திரும்ப நீங்கள் இந்த வலையில் போய் சிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏராளம். ஹேஸ் டு பி, அது சொசைட்டி தான் அட்ரஸ் பண்ணணும். அது இது காவல்துறையோ கவர்மெண்ட்டோ இவங்க எதுவும் பண்ண முடியாது. சொசைட்டி ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதை நாம் ஏற்க போகிறோம், எதை நாம் ஏற்க மாட்டோம் என்று சொல்ல போகிறோம். கலெக்டிவாக நம்ம என்ன மாதிரியான ஒரு டிசிஷனை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்றது சொசைட்டி தான் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் நோ. காலேஜுக்குள்ளே இந்த மாதிரியான கல்ச்சுரல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கல்ச்சுரல் அப்படின்ற பேரில் இந்த மாதிரியான டீஜென்ரேஷனை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. காலேஜுக்கு வெளில நீ என்ன பண்ணிக்கோ, காலேஜ் கேம்பஸ்குள்ளே பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதிரியான நபர்கள் வீடியோ வருது அப்படின்னா இதை பிரபலப்படுத்தி இதை நார்மலைஸ் பண்ணுறதுன்றது இஸ் ஆல்சோ நாட் டு பி அக்செப்டட். அவங்க வீட்டில் யாருக்காவது இப்படி நடந்தால் புரியும் நம்ம. ஸோ இட் ஷுட் நாட் பி அக்செப்டட். ஸோ இதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து போலீஸ் ஹேஸ் டு ஆல்சோ ஒர்க், பட் மோர் தென் போலீஸ் சொசைட்டி ஹேஸ் டு ஒர்க். ரைட். இப்போ இந்த சோஷியல் இஷ்யூன்றதுனால தான் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசினேன். பட் இந்த விஷயமே நம்மளோட காணொலியின் முழு நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயங்களும் இருக்குது நிறைய பேசுகிறதுக்கு. இப்போ அந்த ஜிஆர் சாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கரோடைய வழக்கோட நடவடிக்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பெரும்பாலான மக்கள் பேசலை அப்படின்னு நேத்தி நான் பார்த்த காணொலியில் மாரிதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கோபமும் பட்டிருந்தார். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் அவர் கூட உடன்படுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சவுக்கு சங்கர் கைது பண்ணிட்டாங்க, இங்கே கொண்டு போகிறாங்க, அங்கே கொண்டு போகிறாங்க. நம்மளே பரபரப்பாக ஒரு 4-5 நாள் வந்து பேசணும். ஒன்று அதை பற்றி பேசினா மக்கள் வந்து அதை பார்ப்பாங்கன்றது ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க, ஒரு சென்சேஷனலஸ் ஆயிடுச்சு. அந்த பரபரப்பு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இப்போ வந்து முக்கியமாக நடந்துட்டு இருக்கு இந்த குண்டாஸ் அதை பற்றின 2 நீதிபதிகள் வேறு வேறு கருத்து சொன்னது.
இதை பற்றி யாருமே நிறைய பேச மாட்டாங்க இல்லையா? ஏன்னா இது வந்து இவரோட கேஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேஸ் ஸ்டடி தானே. ஏன்னா பின்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னா இந்த கேஸில் அந்த ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, அவரை வந்து மீட் பண்ணதா சொல்லப்படுற அந்த பெரும்புள்ளி அதெல்லாம் யாராக இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எழுதுது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கப்போ இதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் மக்களுக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் சைட்ஸ், இந்த பக்கமோ அந்த பக்கமோ நான் சைட்ஸ் எடுக்கிறேன். ஆனால் நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளில் உங்களுக்கு இந்த குண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 39 பெட்டிஷன் வருது. 39 பெட்டிஷனை நீங்கள் வந்து 6 வாரம்னு போடுறீங்க, இது ரெகுலர் ஹெச்சிபி அதாவது ஆட்கொணர்வு மனுன்னு போடுறாங்க. அப்படின்னா இப்போ குண்டாஸ் போடுறாங்கன்னா குண்டாஸ் போட்ட உடனே ஆட்கொணர்வு மனு போடுவாங்க. உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னா அந்த ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு வரும்போது 6 வாரம்னு போடுவாங்க, டேட் போடுவாங்க. நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சீக்வன்ஸ் படி தான் போகும். அதாவது இப்போ என்னுடைய குண்டாஸ் நம்பர் வந்து 1334 அப்படின்னா 1334 அப்படின்றது வரைக்கும் மற்ற எல்லா பெட்டிஷனும் வந்ததுக்கப்புறம் 1334ன்ற சீக்வன்ஸ் படி தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ இந்த யார்ட் ஸ்டிக்கர் சங்கருடைய கேஸில் கோர்ட்டு எடுத்துக்கல. அதாவது ஒரு நீதிபதி, அஃப்கோர்ஸ் நீதிபதிகளுக்கு தெரியும், நீதிபதிகளுடைய அதிகமாக எனக்கு தெரியும்ல நான் சொல்ல போகிறதில்ல. நீதிபதிகள் செய்வதில் ஏதாவது ஒரு பொருள் இருந்திருக்கும், நியாயம் இருந்திருக்கும், நான் அதை வந்து மறுக்க போகிறதில்ல. ஜிஆர் சுவாமிநாதன் வந்து எல்லாரும் வந்து அவரை பிஜேபி ஜட்ஜுன்னு சொல்கிறாங்க, நான் அப்படி அவரை பார்க்கல. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த லெஃப்டிஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களே நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா அவரை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட கேசஸ்லேயே அவர் ரொம்ப நடுநிலையாக தான் வந்து தீர்ப்புகளை வழங்கியிருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்குது. அவருடைய இதை எடுத்திங்கனாலும் அப்படி தான் இருக்கார், ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை உறுத்தலாக பார்க்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சங்கர் குறித்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு எடுத்து 6 மாதம் தண்டனை வழங்கியவர். அப்படின்னும் பொழுது அவர் முன்னாடியே அந்த கேஸ் வருது அப்படின்னா மேபி ஐ மே பி ராங், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், ஐ எம் நாட் ட்ரைங் டு சே தட் நான் அதுவும் லீகல் லூமினரி கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதில் இந்த அக்யூஸ் பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே நான் தண்டனை வழங்கியிருக்கிறேன் இந்த நபருக்கு அப்படின்னு பொழுது நான் திருப்பி அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பது என்று முறையாக இருக்காதுன்ட்டு. பட் அதை அட்லீஸ்ட் தார்மீக அளவில் நான் வந்து டெக்னிக்கலாக பேசலை. டெக்னிக்கலாக மேபி ஜட்ஜோடைய ஐ மீன் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது, பண்ணாலும் அது வந்து நிற்காது டெக்னிக்கலி. பட் தார்மீக அடிப்படையில் அவர் எடுத்திருக்க வேண்டாமோ அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். பட் அதையும் கடந்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் உள்ளபடியே என்ன அப்படின்னா, பெயில் வாங்கலை, அதாவது 5 வழக்கோ 6 வழக்கோ போட்டிருக்காங்க. இந்த 6 வழக்கில் அதாவது தடுப்பு காவல் என்பது எதற்காக போடப்படுது? ஒருவர் பிணை வாங்கி, அதாவது ரிப்பீட் அஃபெண்டராக இருக்கார், தொடர்ந்து ஒரு குற்றச்செயல்களை செய்து வருகிறார். இவர் வந்து இப்போ வந்து பெயில் வாங்கி வெளில வந்துட்டார்னா நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி அவரை வெளியே விடுவித்து விட்டது அப்படின்னா, அவர் அந்த பிணை வழங்கி விட்டுருச்சுன்னா திரும்பவும் வெளியில் போய் அவர் சமூகத்திற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வண்ணம் வந்து அவர் வந்து செயல்படுவார் என்று நாங்கள் ஐயப்படுகிறோம். அந்த ஐயப்பாட்டின் காரணமாக நாங்கள் இந்த குண்டாஸை போடுறோம் அப்படின்றாங்க. அப்போது கிரவுண்ட் கேசஸ்ன்னு எடுப்பாங்க குண்டாஸில், இந்த வழக்கு இவர் மேலே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதில் 2 வழக்குகளில் தான் அவர் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், மற்ற வழக்குகளில் தாக்கல் பண்ணலைன்னு நினைக்கிறேன். 2 வழக்குகளில் அவர் கைது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹீ நீட் நாட் பி அரெஸ்டட், ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது பழைய வழக்குகள் அப்படின்றதுனால. அப்படின்னும் பொழுது அவர் எல்லாத்துலேயும் ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் தடுப்பு காவல்னு போடுறதுக்கு நியாயம். ஏன்னா அவர் வெளில வந்துடுவார். அவர் ஜாமீனே போடாத பொழுது அவர் எப்படி வெளில வரப்போகிறார், நீங்கள் எப்படி தடுப்பு காவல் போடுறீங்க அப்படின்ற கேள்வியை நீதிபதி முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. இஸ் டெக்னிக்கலி ரைட். பட் என் கேள்வி என்னென்னா, 39 பெட்டிஷன்லையும் இதே தானே வந்திருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அதை வந்து தள்ளி விடுறீங்களா 6 வாரத்துக்கு? நான் சொல்கிறேன், குண்டர் சட்டம் அப்படின்றது தடுப்பு காவல் நீங்கள் போடுறது நிறைய மிஸ்யூஸ் ஆகுதுன்ட்டு. ஏன்னா 90% வந்து குண்டர் சட்டங்கள் உடைக்கப்படுகிறது. அப்போ 90% உடைக்கப்படுகிறது, எங்கேயோ அந்த சிஸ்டமில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஒருவரே 6 மாதம் முடக்க வேண்டும். அப்போ அந்த 6 மாதம் முடக்க வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறுதில்லை, அரசாங்கத்துடைய நோக்கம் நிறைவேறுதில்லை. அந்த நோக்கம் நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றத்துடைய இந்த மாதிரியான ஃபங்க்ஷனிங், அதாவது நாங்கள் வந்து வரிசையில் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து உங்களுக்கு இட் இஸ் ஹெல்பிங்கில். அப்போ இதுதான் தவறுன்னு நான் சொல்கிறேன். இல்லையாவே ஒருத்தரை வந்து 1 வருஷம் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கினாக்கா ஒன்று அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைனா வழக்கை சீக்கிரம் எடுத்து சீக்கிரம் முடிங்க. அவள் எதுக்கு 6 மாதம் இருக்கணும்? இது என்ன இன்டர்வியூ பீரியடு? பெயில்லையே நான் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். பிணையிலேயே பெயில், நோ பெயில், இது 2 தான் இருக்குது. ஒன்று பிணை வழங்கணும், இல்லை பிணை வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பிணைக்கு ஒருத்தன் போடுறான்னு வைங்க, இப்போ பிணைக்கு ஒருத்தன் பெட்டிஷன் போடுறான்னா போலீஸோடைய நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க போலீஸ்க்கு, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கன்ட்டு.
போலீஸ் வந்து ஒரு 4-5 வயதை கருத்தே சொல்ல மாட்டான், நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்போது அது வரைக்கும் அவன் வந்து ஹேஸ் டு பி இன் ஜெயில். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, பெயில் நோ பெயில் இது ரெண்டும் தான் இருக்க முடியும், சரியா? இப்போ சஸ்பெண்டட் அனிமேஷன் தான் நடுவில், இப்படி ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது. எப்படி ஒரு கைதி நீதிமன்றம் முடிவெடுக்கவில்லை என்பதனால் அவர் சிறையில் இருப்பார்ன்றது ஏற்றுக்க முடியுமா? ஒன்று பெயிலை கூட இல்லை ரிஜெக்ட் பண்ணு, அவருக்கு அப்போ அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ அதுவும் பண்ணாமல் இதுவும் பண்ணாமல் அந்தரத்தை தொங்க விட்டனா என்ன அர்த்தம்? இப்படின்ற கேள்வியை நம்ம வைக்கிறோம், நீதிமன்றங்களை நோக்கி நம்ம அந்த கேள்விகளை வைக்கிறோம். அப்படின்னும் பொழுது இது வந்து குண்டர் சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தவறான ஒரு வழிமுறை. நான் சீரியஸ் வழியில் தான் நான் போவேன். அப்படின்னா இப்போ சங்கரோடது ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்றதுனால நீதிபதியால் எடுக்க முடியும் என்றால் மற்றவர்களுக்கு அது அநீதி இல்லையா? இப்போ என்னோடய கேஸ் நீங்கள் வந்து எடுத்தீங்க 6 மாதத்துக்கு எடுத்து 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து குண்டாஸ் தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இது தவறு இல்லையா? நான் சங்கரோட உரிமை பறிக்கப்பட வேண்டும்னு நான் சொல்லலை, என்னையும் காக்க வச்சிங்கன்னு தான் நான் கேட்குறேன். இதில் எவ்வளோ குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே நீதிமன்றம் இதற்கு ஒரு தே ஹேவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அட்லீஸ்ட் கிளாஸிஃபை பண்ணணும். இந்த கேசஸ் நாங்கள் உடனே எடுக்கிறோம், பொலிட்டிக்கல் கேசஸாக இருந்தால் நாங்கள் உடனே எடுக்கிறோம். இந்த மாதிரி குண்டர் சட்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் மேலே நீங்கள் தடுப்பு காவல்னு போட்டு ஒரு 4 கேஸை காமிச்சு கிரவுண்ட் கேஸும் காமிச்சு நீங்கள் தடுப்பு காவல் போட்டு போகலாம். இது சரியா? இது ஸோ வகைப்படுத்தி இதை வந்து ஒழுங்குபடுத்தணும். ஆனால் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஒரு நீதிமன்றம் தான் உட்காருது, வெட்னஸ்டே தேர்ஸ்டே இது 2 நாள் தான் உட்காடுறாங்க. இவருக்காக சங்கருக்காக வேண்டி ஃப்ரைடே எடுக்கிறார். நீதிபதி மேபி ஜஸ்டிஃபைட், அவர் அது காரணமும் சொல்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ திங்க் பிஎஸ் ராமன் அவர் தான் ஏஜி நினைக்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்களுக்கு காரணத்தை சொல்ல போகிறேன், எதனால் நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன், இந்த 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 பெட்டிஷனை மட்டும் நான் எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? அப்போது எதனாலன்னா யாரோ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் வந்து தன்னிடம் லாபி செய்ததாக அவர் சொல்கிறார். அப்போ அவர் அப்போவே அந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும். இல்லை அவங்க இதுவும் சட்டத்துக்கு எதிரானது. நீ அப்போ ட்ரைன் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஜட்ஜ் அப்படின்னா இது சட்டத்துக்கு புறம்பானது தானே. அப்போ உடனேயே நீங்கள் வழக்கு பதிவு பண்ண வேண்டியது தானே. மேபி எக்ஸ்போஸ் பண்ணுவாரோ, நல்லது, பண்ணலைன்னு வச்சுப்போங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பண்ணுறாங்க பண்ணலைன்றதை விட என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இதை உடனே எடுக்காமல் எனக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இது தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். மாறாக நீங்கள் அதை எடுத்து நீங்கள் டிஸ்மிஸும் பண்ணுறீங்க, எடுத்து அவனுக்கு குண்டர் சட்டம் போட்ட தவறுன்னு நீங்கள் கொண்டு வரீங்க. சரியா? அப்போ தான் நமக்கு வந்து என்னன்னா, அப்போது பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னா நீங்கள் பண்ணுவீங்கன்னு விமுக் பண்ணுறீங்களா, இல்லை உண்மையாகவே டிஸ்மிஸ் ஆகணுமா இந்த பெட்டிஷன்? நான் திருப்பி சொல்கிறேன், 90% அது குண்டர் சட்டம் வந்து உடஞ்சிடும். பிகாஸ் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃப்ளாஸ் இருக்கும். ஏன்னா அவங்க நோக்கமே 6 மாதம் உள்ளே வைக்கணுன்றது தான். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு அந்த கேள்வியை ஜுடிஷியரியை பார்த்து வைக்கிறோம். அப்படி எல்லாருக்கும் இந்த அளவுகோலை நீங்கள் கொடுப்பீங்களா? இங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஃபைன், ஐ ரெஸ்பெக்ட் இட். நான் வந்து அதை வந்து ஜட்ஜோடைய டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கொஸ்டின் பண்ணல கம்ப்ளீட்லி. தார்மீக அளவில் நீங்கள் ரெக்யூஸ் பண்ணியிருக்கணுன்றது என்னுடைய ஒப்பீனியன். பட் ஹேவிங் டேக்கன் அப் தட் கேஸ் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணதை நான் தவறுன்னு சொல்ல போகிறதில்ல. பட் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த சலுகைகள் வழங்கப்படுவது இல்லையே. அப்போ ஜுடிஷியரி cannot be செலக்டிவ் இல்லை, ஆர் ஷுட் நாட் பி செலக்டிவ் ஐடியலி. அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே ஜட்ஜஸோட டிஸ்கிரிப்ஷன் தான், தே ஆர் தி பாஸ். நம்ம வந்து நாட்டில் வேறு யாரையுமே ஜனநாயகத்தில் அரசர் மன்னர்னு சொல்கிறது கிடையாது, நீதிபதிகளை மட்டும்தான் நீதி அரசர்னு சொல்கிறோம். அவர்களுக்கு அந்த உச்சபட்ச மரியாதையை நம்ம கொடுக்குறோம், அதுக்கு அவர்கள் தகுதியானவர்களே. ஏன்னா இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் எடுத்திங்கன்னா மிக தகுதி வாய்ந்த ஒரு நீதி அரசர், நடுநிலை தவறாதவர். அதில் இன்னும் நீங்கள் யாருமே சந்தேகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவருடைய டிட்ராக்டர்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள், ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட, அப்படி விமர்சனம் வைப்பவர்கள் கூட அவர் சம்மந்தப்பட்ட, அதாவது அந்த வழக்குகள் வரும்பொழுது அவருடைய டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் பீன் நியூட்ரல். எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்திருக்காரு. நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் இருக்கார், ஜிஆர் சுவாமிநாதன், நல்ல ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க, அனிதா சம்பத் இருக்காங்க, இது மாதிரி நிறைய நல்ல, இப்போ எல்லாருமே தே ஹவ் டெலிவர்ட் ஜஸ்டிஸ் பியாண்ட் கிரிட்டிசிசம். பட் இந்த விஷயங்களை நம்ம சுட்டி காண்பிக்கிறோம். ஜஸ்டிஸ் மகாதேவன் ஹூ ஹேப்பன்ஸ் டு பி தி ஆக்டிங் சிஜே நவ், இது மாதிரி இவங்க எல்லாமே தேவ் பீன் நியூட்ரல் இன் தேர் ஸ்டாண்ட். இதில் வந்து குறிப்பாக புழல் சிறைக்கு மாற்றத்துக்குண்டான காரணம் என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து கோவையில் வந்து அவருக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை வந்து ஒரு விசாரணைன்னு போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு கேட்டாங்க, அதுவும் பதில் வரல. ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டதுன்னா கொடுமைப்படுத்தலைன்னு சொன்னாலும் கூட தெர் இஸ் இனஃப் கிரவுண்டு அவரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்குன்னு கோர்ட் நினைக்கிது அப்படின்னா தட் ஹாஸ் டு பி ரெஸ்பெக்டட். பட் நாம் பார்க்க வருதுன்னா சங்கர் மானாவரியாக எல்லா இடத்துலையும் வம்பு வளர்த்து வச்சுருக்கார்.
உதாரணத்திற்கு இன்றைக்கி சென்னை புழலில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரண்டென்ட்டை பற்றி இவர் அதாவது நிறைய சலுகைகளை செந்தில் பாலாஜிக்கு வழங்கியதாக இவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார், நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கார். பைனாப்பிள் கேசரி அது இது மூலம் கொடுத்தாங்க, அது இதுன்னு இவர் குற்றம் சாட்டியிருக்காருன்னு பொழுது இப்போ அங்கேயும் இதே பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? நகைச்சுவைக்காக நிறைய பேர் அவர் வந்து அஃப்கோர்ஸ் அவரை வந்து ஃபிசிக்கலாக தாக்குறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஐ டோன்ட் அக்ரி வித் தட்னு வச்சுக்கோங்க. பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் மானாவரியான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கீங்க. அப்போ அங்கே சிறை காவல்துறைன்றது தனி, போக்குவரத்து காவல்துறைன்றது தனி, சட்டம் ஒழுங்கு காவல்துறைன்றது தனி, சரியா? இந்த சிறை காவல்துறை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள பற்றி கனாபிலான்னு பேசியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகும்போது அவன் ஏன் உங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும்? யாராக இருந்தாலும் அப்படி யோசிக்க. ஏன்னா நீ வெளியில் வந்து என்ன பேசுவோன்னு யாருக்குமே தெரியாது. நானாக ஏன் அதை பண்ணணும்? அப்போ கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. இப்படி தான் அது போகும். இதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வரலாம். பட் ஃபேக்ட் என்னென்னா நீ வரவழைச்சிட்டு தானே இது. இல்லை, நகைச்சுவைக்காக நிறைய பேர் அவங்க 2 பேரும் சந்திப்பாங்களா சரியில்லை செந்தில் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இப்போது உங்கள் கட்சி, அதாவது அதிமுக ஆதரவாளர் நீங்கள் அப்படிங்கிறதுனால அதிமுகவில் ஐக்கன்ஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும், அண்ணாதுரையில் அவரை வந்து தார்மீக ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாலும் எம்ஜிஆர் ஒரு ஐக்கன், அப்புறம் இப்போது உங்களுக்கு இருக்கிறது ஜெயலலிதா லேட்டஸ்ட் கடைசி ஐக்கன் அவங்க தான். ஆனால் அவங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி எடுத்துக்கிட்டாங்க, இந்துத்துவவாதி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காங்க. இல்லை அது ஏன் அப்படி உங்களை வெறுப்பேற்றுறதுக்கோ இல்லை கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்குறதுக்கு பேசினாங்கன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் பண்ண சில விஷயத்தெல்லாம் வந்து ஒரு இந்துத்துவவாதி பண்ண மாதிரி தான் வந்து அவங்க பார்க்குறாங்க போல இருக்கு. ஒரு இந்துக்களுக்கு உண்டான ஒரு பார்வை தான் எப்பவுமே இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தான் அவங்க நிறுவ முயல்றாங்க. ஜெயலலிதா ஒரு ஹிந்து, அது ஓகே ரைட்டு. அவர்கள் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதில் எந்த விதத்திலையும் அவங்க தயக்கம் காட்டியதே கிடையாது. அது கோவில்களுக்கு செல்வதாக இருக்கட்டும், நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், குருவாயூர் கோவிலுக்கு வந்து யானை குட்டியை வந்து கொடுத்தாங்க, தானமாக கொடுத்தாங்க, இந்த மாதிரியான கூட எந்த இடத்துலையுமே அவர் தன்னுடைய நம்பிக்கையை ஒழித்து வைத்து செய்தது கிடையாது. அனபேஸ்டாக தான் இருந்திருக்காங்க. அதாவது தன்னுடைய நம்பிக்கை என்ன, இவர் மட்டும் இல்லை, திரு எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படித்தான். இவங்க வந்து தங்களுடைய வந்து வெளியில் அவர் எந்த இடத்துலையும் அதை வந்து மறைச்சு இது கிடையாது. இது மூகாம்பை கோவிலுக்கு அந்த வாள் கொடுத்ததாக இருக்கட்டும், தங்க வாள் கொடுத்ததாக இருக்கட்டும், அவர் எந்த இடத்துலையுமே அவர் வந்து அவரை மறைத்து கொண்டது கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே நாத்திகம் பேசப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் ஈவேராவுடைய கொள்கைகள்ங்கிற பெயரில் நடைபெற்ற அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் அதிமுக உருவானது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது என்றைக்குமே எந்த மதத்திற்கும் எந்த கோட்பாட்டிற்கும் எதிரானது என்று தன்னை கட்டமைத்து கொண்டது கிடையாது. அதன் தலைவர்கள் என்றைக்குமே எந்த நம்பிக்கையுமே கொச்சைப்படுத்தியது கிடையாது. பட் அதற்காக அவரை நீங்கள் இந்துத்துவா தலைவர்னு சொல்ல போகிறீங்கன்னாக்க, அப்போது நீங்கள் அவர் எடுத்த நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கு சார்ந்து எடுத்த நடவடிக்கைகள், உதாரணத்துக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் கைது, இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? தனிப்பட்ட முறையில் ஒரு ஈகோனால பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் யார் ஃபைல் பண்ணது? செல்வி ஜெயலலிதாவா அல்லது சசிகலாவா? இவங்க யாரும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலையே. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது சங்கர்ராமன் அப்படிங்கிற ஒரு ஏழை பிராமண வகுப்பைச் சேர்ந்த புரோகிதர். அவர் ஒரு கோவிலுக்குள்ளே கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்பட்டு அந்த கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்களுடைய ஃபேமிலி, சங்கர்ராமனுடைய குடும்பம். சரியா? இப்போது ஒரு மாநில முதல்வர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது அப்படின்ற நிலையில் அந்த காவல்துறை வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ப்ரிமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குது, இந்த கூலிப்படை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, இந்த கூலிப்படை வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க காஞ்சி மடத்தோடு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை செய்யப்பட்ட நபர் வந்து அவர் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, அவருக்கும் காஞ்சி மடத்துக்கும். அவர் நிறைய பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறார், தர்க்கம் செய்திருக்கிறார், நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறார், மறைமுகமாக மொட்டை கடிதாசி போன்று நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறார். இப்படின்லாம் வந்து இருக்குது. இந்த கேஸ் எடுத்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு வீடியோவே பண்ணுவோம். இப்போ நான் காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து அவர் செய்தது சரி தவறு அந்த வாதத்துக்குள்ளே நான் போகலை. வெதர் இஸ் கில்ட்டி ஆர் நாட், நான் கில்ட்டி ஆர் நாட் அதுக்குள்ளே நான் போகலை. மதிப்பிற்குரிய பெரியவரான காஞ்சி சங்கராச்சாரியார் மீது ஒரு புகார் பதிவு செய்யப்படும் பொழுது நீ அந்த புகாரை மீது நடவடிக்கை எடுக்காதே என்று சொல்வது சரியாக இருக்குமா ஒரு மாநில முதலமைச்சருக்கு? ஏன்னா கேஸ் ஃபைல்டு நான் பெயிலபிள், மர்டர் கேஸ் நான் பெயிலபிளில் நீங்கள் அக்யூஸ்ட்னு ஒருத்தரை கொண்டு வரும்பொழுது எஃப்ஐஆரில் போட்ட உடனே நீங்கள் அரெஸ்ட் காமிச்சு தானே ஆகணும். இப்போ அதை இந்துத்துவான்னு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை இந்துத்துவாக்கு எதிரானவர்கள் நீங்கள் கட்டமைப்பீங்களா?
சட்டம் ஒழுங்கை தூக்கி நிறுத்துவதில் நான் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன். அப்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்க்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையில் எடுத்த மிக கடினமான ஒரு முடிவு இது. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கக்கூடாது என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் இங்கே நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது நான் தலையிட்டு தடுப்பது என்பது முறையாக இருக்காது. சட்டம் அனைவருக்கும் பொது. அவங்க எப்பவுமே அப்படித்தான் இருந்திருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, பரப்பனாகரால் அந்த கோர்ட் காம்ப்ளெக்ஸு அங்கே குன்னாவோட ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே அவங்க கூப்பிட்டு அவங்க செக்யூரிட்டிகிட்ட என்ன சொல்கிறாங்க, செல்வி ஜெயலலிதா தேசிய கொடியை அகற்றுங்கள்னு சொல்கிறாங்க. என்னுடைய கார்லேருந்து தேசிய கொடியை அகற்றுங்கள், நான் இப்பொழுது தண்டனை பெற்றிருக்கின்ற குற்றவாளி, அதனால் நீங்கள் அந்த தேசிய கொடி இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க, கோர்ட்டு சொல்லலை, போலீஸ் சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க உதவியாளரை அழைத்து தேசிய கொடியை அகற்றுங்கள் தன்னுடைய கார். அப்போ தனக்கே அந்த சட்டம் பொருந்தும் பொழுது சங்கராச்சாரியாராக இருந்தானே, ஜீயராக இருந்தானே, வேறு ஒரு ஆதீனமாக இருந்தானே, வேறு ஒரு பாதிரியாராக இருந்தானே, ஒரு இமாமாக இருந்தானே, யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் அனைவருக்கும். இது இவங்க விஷமத்தனமாக பரப்புது. அதாவது என்னென்னா, அதிமுக இந்துக்களுக்கு எதிராக மாறி வருகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரையை கொண்டு போகிறது. அதாவது செல்வி ஜெயலலிதா இருந்தபொழுது இந்துக்களுக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் செல்வி ஜெயலலிதா இந்துத்துவவாதியா இல்லையான்ற ஆர்கியூமெண்ட் விடுங்க. முதலில் பாரதிய ஜனதா இந்துத்துவாவை அவர்கள் முன்னிறுத்துகின்ற இந்துத்துவா என்கிற கொள்கை இந்துக்களுக்கு ஆதரவானதா? சொல்லுங்க. நீங்கள் இந்துத்துவா என்ற இந்துக்களுக்கு என்ன செய்தீர்கள் சொல்லுங்கள். தயவு செய்து ராமர் கோவில் என்று சொல்லாதீர்கள். ராமர் கோவிலுக்கு பாஜக எதையுமே செய்தது கிடையாது. ஆனால் அதை வைத்து அரசியல் ஆதாயம் கண்டது. They have not done anything for Ram Temple. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல தமிழக பாஜகவை பத்தி ஏதாவது சொன்னா இன்னும் வேலிடா இருக்கும். தமிழக பாஜகவையும் தான் சேர்த்து சொல்றேன். நீங்க என்ன தேசிய கட்சி, ஒரே தேசம் ஒரே நாடு நீங்கள் தானே பேசுகிறீங்க. அப்போ எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு வரணும். நான் கேட்குறேன், நீங்கள் இந்துக்களுக்கு என்ன செய்தீர்கள்? காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் நம்ம பேசுவோம். எல்லாவற்றிலும் நீங்கள் இழைத்தது துரோகம். இந்துக்களுக்கு பாஜக செய்து வருவது துரோகம். ஓவைசியோட கட்சி கூட நான் ஏற்றுப்பேங்க. ஏன்னா நேர் எதிர்ப்பதத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாக நாங்கள் எதிர்ப்பதத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் உறவாடி கெடுப்பவர்கள். இதுதான் எங்கள் கருத்துன்னு ஓப்பனாக இருக்காங்க. நான் ஓவைசியுடைய கருத்திலிருந்து வேறுபடுறேன். பட் நான் வேறுபடுறேன்றதை என்னால் சொல்ல முடியுது, நேர் எதிர்ப்பதத்தில் இருந்துக்கிட்டு. ஆனால் நேர் எதிர்ப்பதத்தில் இருக்கக்கூடிய அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கூடி உறவாடி கெடுப்பவர்கள். உங்களுடைய வரலாறு அதுதான் சொல்லுது. என்ன தேசத்திற்காக நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ்காரனுக்கு அறிவில்லை. ஒவ்வொரு தலைவராக கொண்டு போய் பாஜக கையில் கொடுத்துட்றான். உதாரணத்திற்கு சாவர்கரை உரிமை கொண்டாடுகிறது பாஜகவுக்கும் சாவர்கருக்கும் சம்பந்தமே கிடையாது. வீர சாவர்கர் வாழ்ந்த வரையில் அவரை ஆர்எஸ்எஸ்ஐ ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய தலைவர்களை தங்களுடையது அப்படின்னு அவங்க ஹைஜாக் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த பேச்சும் அதுக்கு தான் காரணம்ன்றீங்களா? தேவர் திருமகனார் அவர் இதே தமுக்கம் மைதானத்தில் மதுரையில் பேசிய பேச்சுக்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ இப்பவும் அண்ணா லைப்ரரிக்கு போனீங்கன்னா அந்த புக்ஸ் இருக்குது, போய் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். அவர் மதுரையில் பேசியது குஜராத்திகள் பேராசைக்காரர்கள், அதாவது இந்த பாம்பே பிரசிடென்சியை பிரிக்கும் பொழுது, குஜராத் மகாராஷ்டிரான்னு பிரிக்கும் பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுத்து பேசியவர். குஜராத்திகள் பேராசைக்காரர்கள் என்று பேசியவர் தேவர் திருமகனார். ஆர்எஸ்எஸ்ஸையும் விமர்சித்து ஆர்எஸ்எஸ் உடன் அவர் தன்னுடைய நெருக்கத்தை எங்கேயும் காட்டியது கிடையாது. ஒரு சில இடங்களில் காண்பித்திருக்கலாம். அது எல்லா தலைவர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில், இன்னும் அம்பேத்கர் கூட ஆர்எஸ்எஸோட டயலாக் வச்சிருக்கலாம். அது டஸ் நாட் மீன் தட் அவங்க ப்ரொஃபஸ் பண்ணுறாங்க அந்த தியரிக்குன்னு கிடையாது. நாம் சொல்லக்கூடியது நீ பாரத மாதா என்று சொல்கிறியே, பாரத மாதா என்கிற அந்த உருவகம் எப்பொழுது உருவானது? 1870களில் உருவாகுது. அதுவும் எப்படி உருவாகுது? பங்கோ மாதா அப்படின்றது பெங்கால் மாதா, தமிழ் தாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெங்காலி மாதா அப்படின்னு உருவாவது எப்போன்னா பஞ்சம் இருந்த பொழுது, பெங்கால் ஃபெமைன் இருந்த பொழுது அப்பொழுது உருவகப்படுத்தப்பட்டது. தங்களை ரட்சிப்பதற்கு ஒரு கடவுள் என்று உருவாக்கப்பட்டது. அந்த உருவகம் பின் நாட்களில் பாரத மாதான்னு வருது. பாரத மாதாவுக்கான அந்த கோவில் எப்பொழுது திறக்கப்பட்டது? 1936 காந்தி திறந்து வைக்கிறார். காங்கிரஸுடைய ப்ராப்பர்ட்டி அது. அதை நீங்கள் பிடுங்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பாரத மாதாவுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? உடனே ஆர்எஸ்எஸ் தொண்டு நிறுவனம், ஆர்எஸ்எஸுடைய தொண்டுகள், அது தொண்டு நிறுவனமாக அவர்கள் செய்யக்கூடியது, அதையெல்லாம் நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன். அதை பற்றி நான் பேசப்பட்டேன். நான் அரசியல் ரீதியாக பேசுகிறேன். நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் இந்துத்துவான்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய இந்துத்துவா என்பது என்ன? நான் சொல்கிறேன், அடிப்படையில் இந்துக்களுக்கு எதிரானது.
இந்த கருத்துக்கான காரணம் என்ன? நீங்கள் எத்தனை கோவில்கள் வந்து முகலாய மன்னர்கள் கூட செய்யாத அட்டூழியத்தை மோடி செய்திருக்கிறார். நான் சொல்கிறேன், வாரணாசியில், காசியில் எத்தனை நூற்றுக்கணக்கான கோவில்கள் இடித்து தள்ளப்பட்டது. காசி காரிடோர்னு ஒன்று கட்டடம் பேர் வழின்ட்டு இடித்து தள்ளினார்கள். குப்பை தொட்டியில் தூக்கி வீசினார்கள். மூர்த்திகளை குப்பை தொட்டியில் போய் வீசினார்கள். அப்போ நீங்கள் இந்துக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? உத்தரகண்டில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? நாசம் பண்ணியிருக்கீங்க. ஒரு சேத்ராலயத்தை டூரிசம் ஸ்பாட் மாதிரி மாற்றி நீங்கள் நாசம் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது காமாக்கியா கோவிலுக்கு போகிறீங்க, அங்கேயும் இதே நாசம் பண்ண போகிறீங்க. நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் நாசம் செய்கிறீர்கள். உஜ்ஜைன் மகாகால் எடுத்துக்கோங்க, தேசிய கொடியை பெயிண்ட் பண்ணுறான், அந்த லிங்கமூர்த்தி மேலே தேசிய கொடியை லேசர் லைட் அடிக்கிறான். இதுதான் நீங்கள் வந்து இந்த சமூகத்திற்கு செய்திருக்கின்ற தூண்டா? யூ கார்பரேட்டைஸ்ட் இட். நீங்கள் அதை ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி மாற்றி வச்சுருக்கீங்க. வாருங்கள், எங்கள் கோவில்களுக்கு வாருங்கள். நீங்கள் எங்களுடைய ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு வாங்க. இன்றைக்கும் எல்லா சம்பிரதாயங்களும் நடக்கிறது. அஃப்கோர்ஸ் விமர்சனங்கள் இருக்கலாம், இதில் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் விமர்சனம், ஆனால் சம்பிரதாயம் எப்படி நடக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய தில்லை நடராஜர் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா தீட்சிதர்கள் மிக அருமையாக அந்த கோவிலை நிர்வகிக்கிறார்கள். இன்றைக்கும் எங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களும் நடக்கிறது. இன்றைக்கும் எங்களுடைய அத்தனை கோவில்களிலும் சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கிறது. நீங்கள் அதை சொல்ல முடியுமா? நார்த் இந்தியாவில் எல்லாத்தையும் கார்பரேட்டைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு மியூசியம் போய் பார்த்துட்டு வரா மாதிரி இருக்குது. அப்போ நம்முடைய கேள்வினா கலாச்சார ரீதியாக மேபி அவங்க அதுக்கு யூஸ்டாக இருக்கலாம். இல்லை அவர்களுக்கு கோவில்களே இல்லாத ஒரு சூழல் இருந்து எல்லாமே நாசம் செய்யப்பட்டது. முகலாய வருகையும் பொழுது, இஸ்லாமிய படையெடுப்பும் பொழுது நாசம் செய்யப்பட்டது. அதனால் அவர்களுக்கு அந்த கலாச்சாரத்திலையும் விடுபட்டு போயிருக்கலாம். பட் நான் கேட்குறது என்னென்னா, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அப்போ இதைத்தான் நம்ம வந்து பேச்சு பொருளாக்கணும். நான் திரும்ப திரும்ப இதான் சொல்கிறேன். காங்கிரஸ்காக இருக்கட்டும், திமுக, இவர்கள் வீழ்த்த முடியாது பாரதிய ஜனதாவை. பாரதிய ஜனதாவை கேள்வி கேட்க வேண்டியது இந்துக்கள். எங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை நாசம் செய்வதற்கு வந்திருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா. நீங்கள் இந்துத்துவா என்கிற பேரில் இந்துக்களுடைய அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை அப்படின்றதே காலி பண்ணுறீங்க. எங்களுடைய ட்ரெடிஷன், எங்களுடைய சம்பிரதாயங்கள், இதையெல்லாம் நாசம் செய்கிறீர்கள். இதை தேசத்துடன் நீங்கள் குழப்பிக்கொள்கிறீர்கள். என்னுடைய மத நம்பிக்கை என்பது இந்த தேசத்துடன் குழப்பிக்கொள்ளக்கூடாத ஒன்று. இந்த தேசத்துடன் தொடர்பில் இருக்கலாம், ஆனால் குழப்பிக்கொள்ளக்கூடாது. சரி, ஆனால் நம்ம எவ்வளோ லக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நாட்டுக்கு வந்து பிரதமராக ஒரு தெய்வ பிறவியே வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளாம் வந்து ரொம்ப லக்கியான பீப்புள். நம்மளாம் வந்து ரொம்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னை ஏதோ தேவதூதன் என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். சாதாரணமாக பிறக்கலங்கிறாரு. அவர் தேவதூதன் என்று நினைத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு சராசரி அரசியல்வாதியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி வந்து பயன்படுத்திக்கலாம், அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக்கலாம் என்பதனை தெரிந்து தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருக்கின்ற ஒரு மனிதர் தான் நரேந்திர மோடி. நான் அவரை தெய்வ பிறவையாகவும் பார்க்க போகிறதில்ல. அதே மாதிரி அவரை ஃபாசிஸ்ட்டு, அவரை ஒரு அரக்கன் இப்படி இல்லாமல் நான் பார்க்க போகிறது. இது ரெண்டுமே நான் இந்த ரெண்டு ஸ்டாண்டையுமே நான் வந்து நிராகரிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சராசரி கருத்து இது, ஒரு சராசரி அரசியல்வாதி. அவர் ஃபாசிஸ்ட் கிடையாது. சரி, அவர் வந்து கொடூரமான அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த எதற்கெல்லாம் நான் நிற்கிறேன் என்று சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் அவர் வந்து பர்மனன்ட் டேமேஜை ஏற்படுத்தியவர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது இந்துக்களாக இருக்கட்டும், கோவில்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பர்மனன்ட் டேமேஜை ஏற்படுத்தியவர் தான் இவர். ஓகே, இது என்ன காமெடி, இதோட ஒரு செம்ம காமெடி நடக்க போகுது பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இரு துறைகளுக்கு உண்டான ஒரு முரண் 2-3 நாள் நடக்குது, நிறைய செய்திகள் வருது. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, முத்தம் மட்டும்தான் கொடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் தான். இல்லை, என்னன்னு சொல்லி மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த பேருந்தில் வந்து காவலர் வந்து நான் வந்து பயணச்சீட்டு வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த போக்குவரத்து அந்த நடத்துனர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து வாக்குவாதம் நடக்குது. அப்புறம் போலீஸார் எல்லா வண்டியும் நிறுத்தி ஃபைன் போடுறாங்க. இவ்வளோ நாள் நடக்கவே இல்லை இந்த மாதிரி தவறுகள்லாம் அப்படிங்கிற மாதிரி, இப்போ தான் அப்படின்ற மாதிரி ஃபைன் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று கூடி ஒரு வீடியோ வெளியே அதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு முதலமைச்சர் அப்படின்றவர் வந்து கண்ட்ரோலை வீல்டு பண்ணணும். கண்ட்ரோலை வீல்டு பண்ணலை அப்படின்னா இதுதான் நடக்கும். சரியா? அரசாங்க இயந்திரத்துக்குள்ள இருக்க துறைகள்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கும், சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை இல்லைனா அப்படிங்கிறீங்களா? ஒரு வழிகாட்டுதல் இல்லைன்னா இதான் நடக்கும். ஓகே, ஒரு உங்களுடைய நேரடி முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது காவல்துறை. சரியா? ஒரு போக்குவரத்து துறை அமைச்சருடைய அந்த இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் காவல்துறையுடன் சண்டை போடுறாங்கன்னு வைங்க. முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இது அசிங்கம் இல்லையா? இந்த முதலமைச்சர் ஒரு செயல்படாத பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்றது தானே இது காண்பிக்கிறது. அப்போது நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதே இல்லாத ஒரு நிலை தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. கடந்த 15-20 நாட்களாக, அதாவது முதலமைச்சர் இதுக்கு போயிட்டு வந்தார், கொடைக்கானல் போயிட்டு ஓய்வு வந்தார். அந்த ஓய்வுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை பொது நிகழ்ச்சிகளில் நீங்கள் முதலமைச்சரை பார்த்தீங்க?
அதிகமாக. இல்லை, முதல்ல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த முதலமைச்சர் செக்ரட்டேரியட்டில் என்ன தான் பண்ணுறாரு, தான் துறைகள் நடந்து கொள்ளும். இந்த துறை மட்டும் நான் திருப்பி சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொன்னேன், ஜூன் 4க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பல துறைகள் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும், நிதி நெருக்கடி வரலாறு காணாத நிலைக்கு செல்லும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், ஐ ஸ்டாண்ட் பை தட். நிறைய துறைகளில் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அரசு ஊழியர்கள் தெருவுக்கு வரப்போகிறார்கள், போராட்டங்கள் என்று வெடிக்கப் போகிறது. இதை ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். இந்த அரசாங்கத்திற்கு மிக மோசமான ஒரு நிதி நெருக்கடியை நோக்கி இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. இதை சரி செய்வதற்கான திறமையோ திறனோ இந்த அரசாங்கத்திற்கோ அல்லது இந்த முதலமைச்சருக்கோ கிடையாது அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ அவர்களுடைய நோக்கமெல்லாம், அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் மகனுக்கு எப்படி பட்டாபிஷேகத்தை ஏற்படுத்தலாம், உதயநிதியை டெபுட்டி சிஎம்மாவோ இல்லை அடுத்தது அவர்தான் அப்படின்றதை அதிகாரப்பூர்வமாக எப்படி முன்னிறுத்துவது அப்படின்றதை நோக்கி தான் போகிறாங்களே தவிர்த்து இவர்களுக்கு இந்த மாநிலத்தை எப்படி சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் என்கிற அந்த பொது புத்தியும் கிடையாது, அடிப்படை அறிவும் கிடையாது, புரிதலும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, பொதுமக்கள் உட்காந்து போயிட்டுருக்காங்க. இப்போது போக்குவரத்து துறைக்கும் போலீஸ் துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது எப்படிங்க உள்ளே உட்காந்துட்டு பொதுமக்கள் போயிட்டுருக்க ஒரு பஸ்ஸை நிறுத்துகிறப்போ அந்த துறைக்கு உண்டான பழிவாங்கல் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாதிக்கப்படுறது யார்? அதை பற்றி அவங்க கவலையே படலையே. நான் தான் சொல்கிறேன், முதலமைச்சருக்கே அவங்க கவலைப்படலையே. ஒரு துறை முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையோட அதிகாரிகள் இன்னொரு துறையோட அதிகாரிகளுடன் இன்னொரு துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடன் சண்டையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் முதலமைச்சருக்கே அவங்களுக்கு பயப்படலைன்னு தான் அர்த்தம். ஒரு சிஎம்மோட நேரடி போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னா தே ஹாவ் நோ ஃபியர் ஆஃப் த சிஎம் தானே அர்த்தம். இது கருணாநிதி இருக்கும்போது நடந்திருக்குமா? செல்வி ஜெயலலிதா விட்டுருங்க, அவங்களுடைய நிர்வாகம்ன்றது வேறு, அவங்களுடைய இதுன்றது அது சுப்பீரியர், அதை விட்டுருங்க. நான் கேட்குறது, ஈவன் கருணாநிதி அளவு கூட உன்னோட நிர்வாகம் இல்லையே, உன்னோட திறமை இல்லையே. அப்போ இதிலேருந்து என்ன, ஒரு சிறந்த நிர்வாகி என்பவர் மீது பயம் இருக்க வேண்டாம், மதிப்பு இருக்கணும்ல. அந்த மதிப்பு கூட இல்லையே. அப்போ நீ என்னத்தை நீ நிர்வாகம் பண்ணியிருக்க, இல்லை என்ன நிர்வாகம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த அடிப்படை கேள்வி மக்கள் மத்தியில் தான் வருது. அதை பார்க்கறதுக்கே வந்து ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் டீ குடிச்சு பேசுறது, இந்த அரசு நிர்வாகமே சிரிப்பாக தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ரெண்டு துறையை பற்றி நான் சொல்கிறேன், துறை வாரியாக நீங்கள் போய் பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த சண்டை தெரியாமல் இது மாதிரி எவ்வளோ போய் துறை வாரியாக நீங்கள் போய் பாருங்கள். கல்வித்துறையில் என்ன மோசமான சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரி ஒரு துறையை எடுக்கலாம். பால்வளத்துறையில் எவ்வளோ மோசமான நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? மின்சாரத்துறையை எடுத்துக்கோங்க, இவங்க மின்சார விலைகளை அதிகரித்திருக்கிறார்கள். வாடகை வீடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. மின் கட்டணங்கள் உயர்த்தப்படுகிறது. அதே சமயத்தில் நீங்கள் மின் பற்றாக்குறையும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன தான் கிழிச்சிங்க? இதில் வேறு வரக்கூடிய தகவல்கள், இவர்கள் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்குகிறார்கள்ண்டு. அப்போ உன்னுடைய திட்டமெல்லாம் என்ன ஆச்சு? திரும்பவும் இந்த இருண்ட நிலைக்கு இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது, இந்த மாநிலத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறதுன்றது தெளிவாகுதில்லை. 2006 2011 நீங்கள் இதே மாதிரியான இருண்ட நிலைக்கு கொண்டு போய் விட்டீங்க. அதை சரி செய்வதற்கே அவர்களுக்கு 5 ஆண்டுகள் தேவைப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சூளுரைத்தார், சவால் விட்டு சொன்னார், நான் வந்து மின் மிகை மாநிலமாக மாற்றி காண்பிக்கிறேன். மின் மிகை மாநிலமாக அதிமுக விட்டு சென்றதை நீங்கள் திரும்பவும் மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதிலிருந்து அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க. இந்த அதிக விலை என்பதனை கட்டணமாக நீங்கள் யார் தலையில் கட்டுகிறீர்கள்? பொதுமக்களுடைய தலையில் கட்டுகிறீர்கள். அப்போ இதை கேள்வி கேட்பதற்கு இந்த ஊடகங்கள் இருக்கிறதா? நேற்றுக்கு என்ன விவாதம் எடுக்கிறாங்க? இதை மாதிரி செல்வி ஜெயலலிதா இந்துத்துவவாதியா இல்லையா? செல்வி ஜெயலலிதா மறைந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 7 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் பற்றி நீங்கள் இப்போ உட்காந்து விவாதம் நடத்துகிற அளவுக்கு இங்கே ஊடகங்கள் இந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்குது. முக்கியமான தலைப்பெல்லாம் விட்டுட்டு இதையெல்லாம் நீங்கள் விடுறீங்க. 17 பெண்கள், 17 சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் தலைநகரத்தில். இதை பற்றி பேச முடிஞ்சதா உங்களால்? மேலும் சொல்லுங்கள் அந்த விஷயத்தை பற்றி. ஒரு டீச்சர், டான்ஸ் டீச்சர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. சரியா? இதுவே கடந்த ஆட்சியில் நடந்திருந்தால் எப்படியெல்லாம் இவர்கள் ஆடி இருப்பார். இன்றைக்கு எத்தனை ஊடகங்கள் வந்து அது குறித்து பேசியிருக்காங்க. இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது. தென் மாவட்டங்களில் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன், இப்பவும் நான் திரும்பவும் சொல்கிறேன், தென் மாவட்டங்களில் அதிகரித்து வருகின்ற சாதி மோதல்கள், கொலைகள் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை பாருங்கள். இதையெல்லாம் வந்து விவாத பொருளாக்குவதற்கு இந்த ஊடகங்கள் இங்கே தயாராக இல்லை. அதையெல்லாம் விவாத பொருளாக்கி இருந்தால் இந்த அரசாங்கம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பாவது இருந்திருக்கும். இவர்கள் திருந்த மாட்டார்கள். திமுக எந்த காலத்திலும் திருந்தாது, அது வேற விஷயம். ஆனால் ஒரு வாய்ப்பாவது இருந்திருக்கும். அதற்கு கூட இடம் கொடுக்காத அளவுக்குன்னு நீங்கள் வந்து இங்கே சாமரம் வீசி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல யார் தான் இருக்காங்க? எதிர்க்கட்சி தலைவர் தட்டி கேட்டால் அதை நீங்கள் ஒளிபரப்ப மாட்டீர்கள். அவர் வந்து அறிக்கைகள் விட்டால் அந்த அறிக்கையை முழுவதுமாக படிக்க மாட்டீர்கள். பிளாக் அவுட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து மடை மாற்றம் செய்வதற்கு
ஒரு நாள் ஒரு 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 விஷயம், இதை ஒரு திட்டம் போட்டு ஒரு குழு வைத்து அந்த குழுவை வைத்து இதை செய்கிறார்கள், எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்யலாம்ட்டு. இப்போ இந்த அரசாங்கம் எங்கிருந்து உருப்படும்? சித்தர்கள் மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, சரிங்களா? நான் அவங்கள வந்து பெருசாக தான் பார்க்குறேன். அவங்கள வந்து ஒரு தாழ்வு பார்வை இல்லை. இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர்களோட நடவடிக்கை வந்து பற்றி நிறைய பேர் அவரோட பற்றி ஒரு பண்ண விஷயத்த எல்லாருமே காணொலியாக வந்து பகிர்ந்துருந்தாங்க. நேற்று இன்னொரு நியூஸும் படித்தேன். கூகுள் மேப்பை நம்பி போய் பார்த்தீங்கன்னா காரை எடுத்துன்னு போய் இதுக்குள்ளே விட்டாங்களா. அது மாதிரி பாஜகவை நம்பி போனதுனால தான் அவர் இன்னைக்கு இது மாதிரி நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டிடிவி தினகரன் வந்து இப்போ இல்லை, நான் வந்து அவர் பாஜகவை கடுமையாக எதிர்த்த காலத்திலிருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து அதிக ஈடுபாடு இந்த சித்தர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு நிறைய ஈடுபாடு உண்டு. நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வழக்கம் கொண்டவர். ஜாதகம் இதிலெல்லாம் நிறைய அவருக்கு ஈடுபாடு உண்டு. ஓகே, நம்பிக்கை இருக்குது. அப்போவே பார்த்தீங்கன்னா மகாதேவ சித்தர்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரை வந்து போய் அடிக்கடி தரிசிப்பார். அதே மாதிரி மூக்குப்பொடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திரும்பி பார்த்தா தான் பேசணும், இல்லைனா அவர் வந்து கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி. மூக்குப்பொடி சித்தர்னு அவையும் போவார், அவர் அடிக்கடி போவார். அது வாரம் அவர் வந்து போவார். அது அவருடைய நம்பிக்கை. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை வந்து விமர்சிப்பதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. யார் எந்த நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும், யார் யாரை வணங்க வேண்டும் வணங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்ம கேட்குறது என்னன்னா, சொந்த சித்திக்கு நீ துரோகம் பண்ணிட்டு சித்திரை வைத்து எழுதி போனா உனக்கு விஷயம் நல்லது நடந்துருமா? நியாயமாக சித்தர் சித்தின்னு சித்திக்கே நீ துரோகம் தானே பண்ண. நீ யோகி மாவை நடந்துக்கிட்ட, உன்னை நம்பி கட்சியை விட்டு போனாங்க அவங்க. நீ என்ன கட்சியை கொண்டு வந்து நடுத்தெருவுக்கு விட்ட? நீ கட்சியை நடுத்தெருவு கூட முடியாது, விடுங்க. அது கட்சின்றது உன்னையும் மீறி இருக்கக்கூடியது. ஆனால் உன்னை நம்பி வந்தவங்களாம் நடுத்தேரில் விட்டல. 17 பேரோட வாழ்க்கையை நாசமாக்கினல்ல நீ. 17 பேர் எம்எல்ஏக்கள் அவர்கள் முன்னே நம்பி தானே வந்தார்கள். இன்றைக்காக ஒருத்தர் அதில் தேறியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? செந்தில் பாலாஜி தப்பித்து ஓட்டார். மற்றபடி நீங்கள் மற்றவங்க எல்லாம் மேலூர் சாமியிலேருந்து வெற்றிவேலிருந்து எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கேன் நீ. நான் மேலூர் சாமிக்கு வந்த கேன்சருக்கும் இவருக்கு சம்மந்தம்னு நான் சொல்ல வரல. ஆனால் இவங்களையெல்லாம் உங்களை நம்பி தானே வந்தாங்க. இவர்கள் யாராவது ஒன்று மேம்பட்டு இருக்கிறார்கள் நீ சொல்ல முடியுமா உன்னால்? அப்போ இத்தனை பேரை நீ வந்து காலி பண்ணிவிட்டு சித்திரட்ட போய் நின்னா உனக்கு நல்லது நடக்குமா? எங்கே வேணாலும் நிற்கணும், நீ எங்கே வேணாலும் போய் நிற்கலாம், யாரை வேணாலும் வணங்கலாம், அது உன்னுடைய இது. பட் நான் என்ன கேட்குறேன், அடிப்படையே இங்கே உன்னுடைய எண்ண ஓட்டங்களும் நீ செய்யக்கூடியதும் அதற்கு தீர்வு வந்து இதுதான் அப்படின்னு நீ போகிறது இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஒரு கிண்டலாக பார்க்குறேன். ஓகே, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. சரி, கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசணும். சென்னையில் நடந்தது நேற்று. அது இஸ்லாமியர்கள் மேலே ஏற்கனவே எப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்குது அப்படின்றவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கடினமான ஒரு சூழ்நிலையில் நிறைய இடங்களில் வாழ்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சோஷியல் ஸ்டிக்மா அப்படிங்கிறது அவங்க மேலே இருக்குன்றதை வந்து நம்ம யாருமே வந்து ஒத்துக்காமல் இருக்கவே முடியாது. ரொம்ப ஈஸியாகவே அவங்கள ஏதாவது சொல்லிடுறதா இருக்கட்டும், நினைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கால சூழ்நிலை வந்து இந்தியாவில் நடந்த சில நிகழ்வுகள்னால அந்த ஒரு பார்வை அவங்க அந்த சமூகம் மேலே இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வகையில் வந்து மாறிட்டே வர்றப்போ நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் அண்ட் ராயப்பட்டா இங்கே வந்து 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்க குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூடியூப்பில் வந்து விஷம பிரச்சாரம், அதாவது தீவிரவாதத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஊக்குவிக்கும் வகையாக நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு உண்டான வேலையை பார்த்துருக்காங்க. ரகசிய கூடுகைகளில் இந்தியாவுக்கு எதிராக நிறையா கருத்துக்கள்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா மதத்துலையுமே வந்து ரேடிக்கல் தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து திஸ் ஹாஸ் டு பி அட்ரஸ்ட். அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதை அட்ரஸ் பண்ண முடியும், வெளியிலிருந்து நம்ம அட்ரஸ் பண்ண முடியாது. சரி, நான் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் இந்த நாட்டை உங்கள் மதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கறது தவறு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் முஸ்லீம்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, இந்த நாட்டை கடந்து உங்கள் மதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதும் ஈக்குவலி தவறு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுடைய மதம் வேறு ஒரு நாட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் இந்த மண்ணின் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இங்கே பிறந்தவர்கள் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் இந்த மண்ணின் கலாச்சாரம் என்பதனை தழுவிதான் உங்கள் மதம் வளர்ந்தது. இந்த மண்ணின் கலாச்சாரத்தை எதிர்த்து நீங்கள் மதத்தை வளர்க்கணும்னு பார்க்குறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும். ஸ்ரீரங்கம் கோவில்லையே ஏன் பிபி நாச்சியார்னு சன்னதி இருக்குது, துலுக்க நாச்சியார் சன்னதின்னு ஏன் இருக்குது? மண்ணின் கலாச்சாரம் அசிமுலேட் பண்ணணுன்றதுக்காக தான் அதை கொண்டு வரும். பல 100 ஆண்டுகளாக இந்த வழக்கம் இருக்குது. ஏன் இருக்குது? உற்சவரை வந்து நம்ம கொண்டு போகும்போது, நம்பெருமாளை கொண்டு போகும்பொழுது மசூதியில் மரியாதை செய்யல, இல்லை அந்த சன்னதிக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய தாயார்களில் பிபி நாச்சியார் உடைய சன்னதியும் இருக்குது. போகும்பொழுது கைலி கட்டியிருப்பாங்க. ஏன் பெருமாளை கைலி கட்டணும்? இது
அசிமுலேட் பண்ணுறோம். ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லிணக்கத்தை கொண்டு ஒன்றுபட்டு வாழ்றது அப்படின்றது தான். ஸோ இந்த அசிமுலேஷன் அவங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் மண்ணின் கலாச்சாரத்தை ஒட்டி உங்கள் மதத்தை கொண்டு போவது அப்படின்றதா. இப்போ நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஆனால் ஜென்ரிக்காக பேசுகிறீங்களே நீங்கள் தானே இது. நான் அந்த ஒரு 3 பேர் இது மாதிரி நான் அவங்க எல்லாரும் இந்த எண்ணம் கொண்டவர்கள் நான் சொல்லலை. நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த மதத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஓனஸ், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்கள் அந்த ரேடிகலைசேஷன் கொண்டு போகும்பொழுது தான் இது வந்து நாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத விட இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அல்ல, இல்லை இந்த மண்ணுக்கு அந்நியப்பட்டவர்கள்ன்ற ஒரு எண்ண ஓட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்றது தான் நான் பார்க்குறது. அதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் குற்றச்சாட்டாக வைக்கல. நான் என்ன சொல்கிறது, ஓனஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்றத நான் சொல்ல வரேன். இதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆல் சிரண்டன், இந்த நாடு உங்களுக்குமானது, எனக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டின் மீது உரிமை இருக்கு, அதே உரிமை வந்து ஒரு கிறிஸ்துவருக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ இல்லை வேற ஒரு கோட்பாட்டை சேர்ந்தவருக்கோ இல்லை மதமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கோ எல்லாருக்குமே இருக்குது. ரேடிகலைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரேடிகலைசேஷனை அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இருக்குது. இது நான் செய்ய முடியாது, நீங்கள் தான் செய்ய முடியும். கேனாட் டூ இட். ஏன்னா ஐ டோன்ட் பிலாங் டு தட். அந்த மதத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் அந்த மதத்தை சொல்லக்கூடிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. டோன்ட் அக்ரி. குரானில் சொல்லப்படுவதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் அதை நம்புவதற்கான அந்த உங்கள் நம்பிக்கை இருக்குல்ல, அது உரிமை, அதை நான் மதிக்கிறேன். நீங்கள் அதை நம்புங்க, நீங்கள் அதை வணங்குங்க, நீங்கள் தொழுகை பண்ணுங்கள், நீங்கள் அதை முன்னெடுத்துகிட்டு போங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், ஆனால் மதிக்கிறேன். There's a big difference. சரியா? அப்போது இது அந்த இடத்துல நான் நின்றுக்கணும். நான் அதுக்கு மேலே வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி வழி நடத்துவது என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். இதனால் தேவையில்லாமல் நிறைய பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது வந்து சில பேர் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் சுய பரிசோதனை செய்து நீங்கள் இதற்கான தீர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணுமே தவிர்த்து வெளியில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அது மாதிரி அப்படின்னு நான் நம்பலை. அப்படி பார்க்கப்படுறது ராடிக்கலாக இருக்கிறவங்க இல்லவே இல்லை அப்படின்னு கண்ணை மூடிட்டு போயிட முடியாது, அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு போக முடியாது. நான் அதற்காக உன்னை சகோதரன் அப்படின்ட்டுலாம் இதெல்லாம் நான் பண்ண போகிறதில்லை. சரி, ஐயோ, ஒரு சக குடிமகனாக உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். பட் ஐ ஸ்டாப் தேர். அந்த இடத்துல நீங்கள் தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் இந்த ரேடிக்கல் தாட் ப்ராசஸ் கொண்டவர்களை எப்படி அணுகலாம் என்பதற்கான ஒரு தீர்வை நோக்கி நீங்கள் தான் பயணிக்கணும். பொதுவாக நீங்கள் எப்படி அறியப்பட்டவர் வெளியில் அப்படின்னா, இல்லை அறியப்படுறவர் அப்படின்னா வந்து திமுகக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பேசிகிட்டு இருக்கும் போது பொதுவாக இல்லைங்க நான் பயஸ்டாக இல்லாமல் இப்படி பேசணும்னு நினைக்கிறோன்னு நிறைய கருத்துக்கள் முன்வைக்கிறீங்க. பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட விழாவில் வந்து மேடையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கலாம். ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. எப்போவுமே ஒரு நல்ல ஆட்கள், அறம் சார்ந்தவர்கள் அப்படின்னா வந்து எப்போவுமே எதிர்கட்சியாக இருக்கணும், அதாவது பத்திரிகையாளர்களை வந்து எப்போவுமே எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சொன்னால் ஒருவேளை 2 வருடங்கள் கழித்து அதிமுக ஆட்சி வந்தால் அப்போ கிஷோர் கே சாமி அவர்கள் கிட்ட கேட்கப்படுற எல்லா கேள்விகளுக்கும் எடுக்கப்படுற விஷயத்துக்கு அப்போ எப்படி அவர் ஆன்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறத அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவன். சரி, ஸோ அதில் வந்து என்னுடைய பயஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே, அந்த பயஸை சொல்ல அதுக்கப்புறம் ஒருவேளை வந்துட்டாங்கன்னா பொலிட்டிக்கலி பயஸ்ட் பர்சனாலிட்டி கிட்ட நீங்கள் எப்படி நியூட்ரலிட்டி எதிர்பார்ப்பீங்க? நான் எப்படி வந்து நியூட்ரலாக இருக்க முடியும்? நான் இருக்க முடியாது நியூட்ரலாக, நான் பயஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம அலசுறோம் அப்படின்னா குறைந்தபட்ச நேர்மை அதில் இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்படி எதாவது போட்டால் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சும்மா போட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து கேட்டேன். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பேசணும் முடிவு பண்ணுமோ அதை பற்றிலாம் வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்டு பதிலையும் பெற்றுவிட்டேன். மிக்க நன்றி. நாளைக்கு இன்னொரு நிறைய விஷயங்களோட இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.